குருதேவா யோகிராமா சூரத்குமரா தயாபரா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராமா சூரத்குமார் யோகிராமா சூரத்குமார். ஞானத்தின் நிலையில் விஞ்சி நிற்பது குரு பக்தியா இறை பக்தியா என்று கேட்க போனால் குரு பக்தி தான் என்று சொல்வேன். முதலில் குரு என்பவர் யார்? குரு என்பவர் ஒரு சிஷ்யனுடைய உணர்வை அறிந்து அவனுக்கு எது நல்லது எது கெட்டது, அவன் இலக்குகளை அடைய அவன் எந்த நேரத்தில் எதை செய்தால் நிலையாக சரியான முறையில் அவனது இலக்குகளை அடைய முடியும் என்பதனை சொல்லிக் கொடுக்கும் ஒரு நபர். பொதுவாக ஞானம் என்பது பிரபஞ்சத்தை தாண்டிய ஒரு விஷயம், இறையருளை தாண்டிய ஒரு விஷயம், அதுதான் ஞானம். அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக குரு தேவை. நடுவர் அவர்களே, எதிரணியினர் சொன்னார்கள், பல நாயன்மார்களின் கதைகளை கூறி அவர்கள் இறை பக்தியால் ஞானம் அடைந்தார்கள் என்று சொன்னார்கள். உண்மைதான், அதற்கு வரலாறும் இருக்கிறது. ஆனால் சராசரி ஒரு மனிதன் ஞானம் அடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவனுக்கு குரு தேவைப்படுகிறது. நடுவர் அவர்களே, எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் எப்படி ஒரு உயர்கல்வி படிக்க வேண்டுமென்றால் தொடக்க நிலை உயர்நிலை அவசியமோ அதுபோல ஒரு முறையான நிலையான ஞான நிலையை அடைய வேண்டுமென்றால் ஒரு குருநாதர் கண்டிப்பாக அவசியமாக தேவை. நடுவர் அவர்களே, எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யனுக்கு எது நல்லது எது கெட்டது அதனை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். அவன் எல்லாத்தையும் கேட்டு அவன் ஒரு நிலையான ஞான நிலையை அடைய உதவுகிறது. நடுவர் அவர்களே, ஞானத்தின் நிலையில் இறைவனை அடைய விரும்பினால் கூட அவனுக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலும் அருளும் மிக மிக தேவை. நடுவர் அவர்களே, குருவின் மூலமாக ஞான நிலை அடைந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுள் சில பேரை பார்த்தீர்கள் என்றால் சந்திரகுப்த மௌரியர். இவர் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு பேரரசு, மௌரிய பேரரசின் அரசராக இருந்தவர். இவர் தன் வாழ்நாளின் இறுதியில் ஜைன மதத்தை தழுவி ஜைன தத்துவம் மற்றும் தர்மத்தின் வழிகாட்டுதலின் கீழ் ஞானம் அடைந்தது பாகலுன்னா என்ற ஒரு குருவினால் தான். நடுவர் அவர்களே, மேலும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய தத்துவ ஞானிகளுள் ஒருவரான ஆதிசங்கரர் அத்வைத கோட்பாடுகளை பரப்பியதும் ஒரு குருவால் தான். நடுவர் அவர்களே, மேலும் சொல்ல போனால் சாதாரண சிவாஜி மன்னரை சத்ரபதி சிவாஜியாக செதுக்கியதும் அவரது குருவான ராமதாஸ் அவர்களால் தான். நடுவர் அவர்களே, இன்னும் சொல்ல போனால் சிறு வயதிலேயே ஆன்மீக கேள்விகளில் வினாக்களை தேடிய நரேந்திரனின் சந்தேகங்களை போக்கி அவனுக்கு ஞானம் பெறச் செய்து சாதாரண நரேந்திரனை சுவாமி விவேகானந்தராக மாற்றியது எந்த பக்தி? நடுவர் அவர்களே, அவன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மீது கொண்டிருந்த குரு பக்தி தான். நடுவர் அவர்களே, ஏன் இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீ கிருஷ்ணரை தான் குருவாகி ஏற்று அவரது வழிகாட்டுதல் மற்றும் உபதேசங்களின் மூலம் ஞானம் பெற்ற அர்ஜுனனை வீரனாக மாற்றியது அவன் துரோணாச்சாரியர் மீது இருந்த குருபக்தி தான். நடுவர் அவர்களே, ஏன் இன்னும் சொல்ல போனால் சிறு வயதிலேயே ஆன்மீகத்தால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவின் பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்து பல தத்துவ ஞானிகளை சந்தித்து பல ஆன்மீக நபர்களை சந்தித்து ஞானம் பெற்று ராம் சுரத்குமாராக இருந்த அவரை உலகம் வணங்கும் குருவான யோகி ராம் சுரத்குமாராக மாற்றியதும் அவரது குரு பக்தி தான். நடுவர் அவர்களே, குரு அருள் இல்லாமல் திரு அருள் இல்லை. பிறவி கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களை கரையேற்ற வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒரு குரு தேவை. நடுவர் அவர்களே, உதாரணத்துக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை கூற விரும்புகிறேன்.
மோர்க்கார பெண்மணி ஒருத்தி இறைவனிடம் சென்று தனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டுகிறாள். ஆனால் அவளுக்கு மோட்சம் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஸ்ரீ ராமானுஜர் என்ற குருவை அணுகுகிறாள். அவரிடம் தனக்கு மோட்சம் வேண்டுகிறாள். ஏதாவது சிபாரிசு கடிதமாவது எழுதி கொடுங்கள் ஐயா என்று வேண்டுகிறார். உடனே ஸ்ரீ ராமானுஜர் சிபாரிசு கடிதம் எழுதுகிறார். பெறுநர் அட்ரஸில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் திருமலை என்றும் அதன் கீழ் பெண்மணியின் வேண்டுதலை எழுதுகிறாள். அதன் கீழ் ஸ்ரீ ராமானுஜரின் கையொப்பத்தை இடுகிறார். உடனே அவர் அந்த கடிதத்தை அந்த பெண்மணியிடம் கொடுக்கிறாள். கடிதத்தை வாங்கிய அடுத்த நொடியே அந்த பெண்மணி வேகமாக திருமலையினுள் கோயிலினுள் இருக்கும் பூசாரியிடம் அதை கொண்டு கொடுக்கிறார். பூசாரியிடம் நடந்தவை அனைத்தையும் கூறுகிறாள். தந்தது ஸ்ரீ ராமானுஜர் என்று அறிந்ததும் மறுபேதம் சொல்லாமல் அதனை வாங்கி ஸ்ரீ பெருமாளிடம் நீட்டுகிறார். ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் தன் வலக்கையினால் அதனை வாங்குகிறார். மோர்க்காரியை பார்த்து, நான் உனக்கு மோட்சம் தந்தேன் என்று சொல்கிறார். நடுவர் அவர்களே, இதில் பார்க்க போனீர்கள் என்றால் அந்த பெண்மணி ஏற்கனவே இறைவனிடம் சென்று மோட்சம் வேண்டியிருக்கிறாள். ஆனால் அது அவளுக்கு கிடைக்கவில்லை. அதே இது ஒரு குருவின் மூலமாக சென்றபோது அவளுக்கு அங்கு மோட்சம் கிடைத்தது. நடுவர் அவர்களே, இதில் இறை பக்தியை விட குரு பக்தி தான் நடுவர்களே சிறந்து இருக்கிறது. நடுவர் அவர்களே, இதில் இறை பக்தியை விட குரு பக்தி தான் சிறந்து இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் குருவின் மூலமாக ஞானம் அடைந்தவர்கள் எண்ணில் அடங்காத கூட்டமான ஞானிகள் இருக்கிறார்கள். தற்போதைய காலகட்டத்தில் கூட ஞான நிலையை அடைந்தவர்களில் மிக அதிகமானவர்கள் ஒரு குருவின் மூலமாகவும் ஒரு குரு பக்தியின் மூலமாகவும் தான் ஞானம் அடைந்திருக்கிறார்களே தவிர இறை பக்தியின் மூலம் ஞானம் அடைந்தவர்கள் ஒரு சில குறிப்பிட்டவர்களே இருக்கிறார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு சின்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் எதை சாதிக்க வேண்டுமென்றாலும் அது ஒரு குருவின் வழியாக போனோம் என்றால் அது அரைக்குறையாக இல்லாமல் நிலையாக நிலைத்து நிற்கிறது என்று கூறி, ஞானத்தின் நிலையில் விஞ்சி நிற்பது குரு பக்தி தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।